Hi, I'm Arun Vaidyanathan, writer of Achamunda Achamundu. My sincere wishes to all the BeGinWords.com visitors. BeGinWords, see, US I visit all the websites. எல்லா வெப்சைட்ஸும் படிப்பேன். நான் அதில் வந்து BeGinWords நல்லாவே தெரியும். அது எப்படி எனக்கு முதல்ல படிக்க வந்ததில்லை. I know they used to upload some of the photographs which you never get to see in any other websites. அப்படிதான் I got BeGinWords web address one time. அதுக்கப்புறமா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். And அதில் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா first I like the reviews. I don't know who is writing those reviews, or is it a team. Most of the times it is apt and very daring. And இது வந்து நான் படம் பண்ணினதுக்காக சொல்ல, இது நான் வந்து as a fan I am saying this. And இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடியே கூட நான் சொல்லியிருக்கேன். I like the reviews. அதுக்கப்புறமா அப்டேட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் நான் காலம்பரம் எழுந்தோடனே first I will definitely read BeGinWords. Also is one of my favorite websites. It's in my favorites actually. BeGinWords போய் பார்ப்பேன். அதுக்கப்புறமா வேற என்ன சினிமாவை பற்றி அப்பப்போ காலம்ஸ் கூட பண்ணுறீங்க, அதுவும் எனக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில காலம்ஸ்லாம் வந்து சோவாக இருந்தாலும் most of the times it is really worth reading. அப்புறம் இந்த சூப்பர் ஸ்லைட் ஷோன்னு வரும், அது நான் ரெகுலராக படிப்பேன். So I think it really makes you happy that somebody is following the industry so closely and giving updates. So on the விஷயத்தில் BeGinWords is one of my favorite film website அப்படின்னு சொல்லலாம். என்னை பற்றி அறிமுகம் அப்படின்னா, சீர்காழியில் பிறந்தேன், அங்கேயே தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறமா அங்கேயே தான் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா அப்பயே டான்ஸு பாட்டு இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு வரும்போது ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் மிமிக்ரி இன் காலேஜ் பிளேஸ் அண்ட் ஸ்டஃப். அது மூலமாக எனக்கு டெலிவிஷன் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. டெலிவிஷன் சேனல்ஸில் ஒர்க் பண்ணேன். அப்போயே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எங்கள் ஊரில் தான் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இந்த தீம் பார்க்ஸ், இந்த பீச்சுக்கு போகிறது, இல்லாட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒன்லி 4 தேட்டர், அந்த 4 தேட்டரில் போய்ட்டு சினிமா பார்க்குறது மட்டும்தான் எங்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு. ஸோ அதனால் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நிறையா அப்பயே வந்து நிறைய மேகசின்ஸுக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். இதே மாதிரி இருந்த பொழுது இங்கே சேனல்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஐ ரியலி வாண்டட் டு ஸ்லோலி ஃபோக்கஸ் ஆன் ஃபிலிம் மேக்கிங். அப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு டிலமா வந்தது. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஐ வாண்டட் டு டூ டிஎஃப் டெட். அண்ட் எங்கள் அப்பா அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற மாதிரி சினிமாலாம் வேணாம், நீ வந்து அதாவது படிக்கிற வழியை பாரு அப்படின்னாங்க. அண்ட் அந்த டயத்தில் எம்சிஏ சீட்டும் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ எய்தர் டு இப்போ சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிஎஸ்சி டு எம்சிஏ அந்த 3 மாதம் கேப்பில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ சேனல். So either to continue with channel or to take the MCA ஒரு டிலமா இருந்தது. அப்புறம் எம்சிஏ எடுத்தேன். நல்லபடியாக படித்து முடிச்சதுக்கப்புறமா நல்ல பொலரிஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது மூலமாக யூஎஸ் போனேன்.
பட் யூஎஸ் போனதுக்கு அப்புறமாவே எங்க அப்பா அம்மா கூட இந்த டிஎஃப் டெக் படிக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வேண்டாம், நீ உன் காசுல படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டு நீ என்ன வேணா பண்றதுனா பண்ணிக்கோ, சினிமாவோ ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, பட் we are not too keen on that அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஎஸ் போனோடனே நியூயார்க் ஃபிலிம் அகாடமி பற்றின விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு அங்கே போயிட்டு ஒரு 3 months தான் கோர்ஸ் பண்ணேன். பட் அந்த கோர்ஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, மூவி மேக்கிங் கோர்ஸ் பண்ணும்பொழுது I wanted to get acquaintance of filmmakers, aspiring filmmakers. அதே மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணேன். கிரீஸ்லேருந்து, ஸ்பெயின்லேருந்து, நியூயார்க்லேருந்து, அது மாதிரி நிறைய பேர். இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா aspiring youngsters I was able to meet. And நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, they allow us to make films. ஸோ அது ஒரு நல்ல சான்ஸு. ஸோ அப்புறம் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலேருந்தே நிறைய ஒரு கிட்டத்தட்ட 8 ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ணினேன். அது விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும், அந்த முடிச்சதுக்கப்புறமா, அந்த டிப்ளமாலாம் வாங்கினதுக்கப்புறமும் கூட. தென் I slowly started writing feature film scripts and I'm here now. So that's the small introduction about me. அச்சமுண்டுன்னு இல்லை, எல்லா திரைக்கதைகளும் சரி, கதைகளும் சரி, நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள்லேருந்து தான் சினிமாக்கள் உருவாகுது. அதே மாதிரி அச்சமுண்டோட நாட்டம் வந்து நம்ம சமூகத்தில் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் தான். இது வந்து although இந்த படத்தை வந்து நாங்கள் யூஎஸில் ஷூட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை தான். இந்த உலகளாவிய பிரச்சனை அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து இது ஒரு தீவிரவாதம் பற்றின படமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதை பற்றின படம்லாம் கிடையாது. இட்ஸ் அ வெரி ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு நியூக்ளியஸ் ஃபேமிலி, அதை எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய நாட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த கதை இது. இதை எப்படி நான் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக பண்ண போகிறேன்னு. ஆக்சுவலி ஐ தாட் ஆஃப் ரைட்டிங் திஸ் ஃபார் அமெரிக்கன் ஆடியன்ஸ்க்கு, வந்து ஃபுல்லாக அமெரிக்கன் ஆக்டர்ஸை வச்சே பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா தான். ஆனால் அதில் சின்னதாக ஒரு ப்ளே பண்ணி ஒய் நாட் என்ஆர்ஐஸை வச்சு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம். இது வரைக்கும் அமெரிக்க தமிழர்களை பற்றின இருக்கிற பிம்பங்களை எல்லாம் இந்த படம் உடைக்கும். யதார்த்தத்துக்கு அருகே இருக்கும் இந்த படம். ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காலேருந்து வர்றவங்களை பற்றி இங்கே இது வரைக்கும் எப்படி சினிமாக்கள் எடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து இன்னும் அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அவருக்கு வந்து அது பிடிக்காது, இது பிடிக்காதுன்னு. எனக்கு என்ன கொஸ்டின், 28 வருஷமா இங்கே கோப்பு கொட்டிட்டு இருந்தவங்க தான் அமெரிக்காவில் போயிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து அவங்க அங்கே போனதுக்கு அப்புறமா அப்படியே மாறிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நான் வந்து அமெரிக்காவில் தான் 8 வருஷமா இருக்கேன். என்னை மாதிரியே நிறைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க. தமிழ் சினிமாக்களை பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு, கிரிக்கெட்டை ரசிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் இருக்கிற செந்தில்குமார். ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அச்சமுண்டு படத்துக்கான கதை நம்மை சுற்றி, நம்மை பற்றி படும் விஷயங்கள் தான். எல்லாத்துக்குமே வச்சு எப்பொழுதுமே வந்து நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஒரு தரம் நிர்ணயிச்சிருப்போம். கார்ஸ் அப்படின்னா ஜப்பான் அப்படின்னு சொல்றோம். ஜப்பானீஸ் கார்ஸ் ஆர் வெரி குட் அப்படின்னு. மொபைல் போன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சைனால வந்து நிறைய மொபைல் போன்ஸ் பண்றாங்க, விதவிதமான மொபைல் போன்ஸ் வருது. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சினிமாக்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து ஹாலிவுட்ல பண்ணி வச்சிருக்காங்க, which is true also. Although there are so many good films coming from all around the world, especially Iran, Korea, France, but still the techniques of film making எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாலிவுட் தான் வந்து இன்னைக்கும் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. அங்க எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். அங்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால மட்டுமே ஒரு படம் சிறந்த படம் ஆயிட முடியாதுங்கிறது எனக்கும் நல்லா தெரியுது. என்ன, ஆனா அதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இந்த படத்துல வந்து ஹாலிவுட்ல இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ், கார்த்திக் ராஜா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதே மாதிரி அங்க அமெரிக்காவிலேயே குணால் ராஜன்ங்கிற இளைஞர் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் மார்ட்டி ஹம்ப்ரி, கிரட்ஜ், எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ், இது போன்ற படங்களுக்கெல்லாம் மிக்ஸ் செய்த மார்ட்டி ஹம்ப்ரி இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. கலர் கரெக்ஷன் பிளாஸ்டிசிட்டியில பண்ணிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ கேன் see and enjoy a film with good story and screenplay. இந்த பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி அதுக்கு நான் கேரண்டி. I can confidently say that you won't be disappointed by coming and watching this film.